கியாமத் நாள் என்ற ஒரு நாள் இந்த உலகத்தில் ஏற்படும். ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் அழிப்பான். மறுமை நாள் என்று ஏற்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக படைக்கப்பட்ட மனிதன் வரை அந்த மறுமை நாளிலே ஒன்று திரட்டி இறைவன் இருப்பார். தன் தலைக்கு அருகாமையில் சூரியன் வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு மனிதர்களும் தன் தாயை பார்த்து விட்டு ஓடுவார், தன் தந்தையை பார்த்து விட்டு ஓடுவார், தன் கணவன் ஒரு மனைவியை பார்த்து விட்டு ஓடுவார், ஒரு மனைவி தன் கணவரை பார்த்து விட்டு ஓடுவார். தான் பெற்றெடுத்த தன் பிள்ளையை பற்றி கவலை இருக்காது, தன்னை பெற்றெடுத்த தனது பெற்றோரை பற்றி கவலை இருக்காது. அந்த நாளில் நான் தப்பிக்க வேண்டும் என்ற அச்ச உணர்விலே மனித குலம் நின்று கொண்டிருக்கும். அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். நீ வாழ்ந்த விதத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நான் சம்பாதித்த பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். என் நேரத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட முறையில் இறைவன் விசாரணை நடத்துவான். அந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகுதான் ஒருவன் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுகிறது.